சொல்லுங்க. நம்ம காட்டில் அன்னைக்கு நைட்டு கடைக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் குமிஞ்சம் இல்லை. ஆமாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வடிவில் அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். அதாவது நம்ம ஒரு வாரமாக பாலைவனத்தில் நம்ம அந்த பழைய கஸ்டமர்களை வேலை செய்துட்டு இருந்தோம். அப்படி ராத்திரி சாப்பாடு வாங்கி நம்ம 2:30 மட்டும் வண்டியில் சுமார் ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வெளியே கிளம்புவோம். அப்படிதானே? ஆமாம். ஏற்கனவே கடைக்கு போனீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வரனாலே 6 கிலோமீட்டரு வரும் மண் தடம் தான். மண் தடம். அதுக்கு பிறகு 10 கிலோமீட்டர் போகணும் கடைக்கு. ஆமாம். அந்த மண் தடத்தில் நமக்கு ரோடு தவறிச்சுன்னா கஷ்டம். அப்படிதானே? ஆமாம். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரும்போது நமக்கு வழியை தவற விட்டுரும். ஆமாம். வழியை தவற விட்டுக்கிட்டு 2-2.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. அது பிறகு கிழக்கையா மேக்கையா வலதா இடதா எதுவும் எந்த ஐடியாவும் இல்லை. எல்லாம் கருப்பாக தான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கோவஞ்சோம். 20 கூடுதல் கொஞ்சம். ஆமாம். ரொம்ப. அப்போ உடனே நீங்கள் என்ன சொல்லி தெரியுமா? அண்ணா மொபைல் எடுத்து லொக்கேஷன் போடுங்க, இல்லை யாரையா ஃபோன் பண்ணிக்கலாம். நானும் மொபைல் கொண்டு வரல, நீங்களும் மொபைல் கொண்டு வரல. 24 மணிக்கு மொபைலில் கொண்டு நடக்கிற அம்மா. ஐயோ, அப்படி இருக்கும்போது திக்கு தெரியாத காட்டில் தெரியாம நின்று எந்த திசை எங்க எதுவுமே தெரியல. ஆமா. பின்ன அடுத்த வழி தடவை பார்த்து போயிட்டு கையில மொபைல் இல்லாத உடனே 2 பேருக்கும் கொஞ்சம் அலர்ஜி ஆச்சு. எனக்கு பயம். உங்களுக்கு பயம் கூலியாச்சு. எனக்கு பயம் தான் காமிச்சுக்கிடல. சரி, எப்படியோ வாரட்டு கிழக்கையும் மேக்கம் அடிச்சுக்கல ரோடுக்குள்ள வண்டி போகக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம் கண்ணுக்கு தெரியல. அதுக்கு முன்ன ஒரு மதுரைக்குள்ள போனேன். இல்ல அதுக்கு முன்ன போனோம். எப்படியோ ஒரு 10-20 நிமிஷத்துக்கு பிறகு மெயின் ரோட பிடிச்சவங்களாம் வரும்போது ஈஸியா வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்து. அதுல என்ன விசேஷம்னு சொன்னாக்கி, அதுல வடிவேல் நீங்க ஏதோ காட்டில் நிக்கணும்னு மட்டும் பயந்திய என் மனசுக்குள்ள வேற சில எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா? ஒரு வேளையில சிட்டியில் கூட சில கள்ளமார பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிடல. காரணம் நீங்களும் பயந்து நானும் பயந்தேன். ஒன்றும் செய்ய முடியாத கோஞ்சிடான்ட்டு ஒரு வேளை கள்ள மாதிரி யாராவது நம்மளை வழிமறைச்சிருந்தால் எடுத்த உடனே பர்ஸை பைசா எடும்பா. நம்ம பர்ஸை தூக்கி கொடுப்போம், 4 அடி தருவான். பைசா ஏன் கொண்டு வரல நீட்டு முத காரியம். அடுத்ததான் அடுத்தால மொபைல் எடுங்கலாம்பா. மொபைல் இல்லைன்னு நான் போட்டு 4 தவறு தவப்பான். அங்கே போட்டு மொபைல் கொண்டு வராமல் நடக்குங்களா, ஏமாத்தி வச்சுருக்கீங்க கள்ள மொபைல் வாங்கிட்டு. அடுத்ததா கிடக்க அப்படியே சரி அப்படியே விட்டாலும் அவன் ஏன் வண்டி எடுத்துட்டு நம்மள 4 அடியை தந்துட்டு தப்பிலானே வண்டி எடுத்தா வண்டி மக்கள் பண்ணும். என் கையில இருந்து அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொண்டு போயிடுது. அடுத்த ஆள் கை மாறிச்சுன்னா அது உள்ளதும் ஓடாது. கொல்லுவான் போட்டு நம்மள ஆக்கினேன். ஆயுதங்களை வெட்டி கொலை பண்ணாம போ. எனக்கு இப்படி பல சிந்தனைகள் மனசுல ஓடிக்கிட்டு இருந்த வடிவேல் எதையும் நான் உங்ககிட்ட காமிச்சுக்கிடல. எப்படியோ ஒரு விளையாட்டு தப்பி எடுத்து கடைக்கு போய் ரோட்ல பேரி வந்தோம்.